முழு சந்திரமுகியாக மாறி இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களை பார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படியே ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மனுஷன் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அப்படியே திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஆக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு பேசுற மாதிரி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மாதிரினா, இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாகாது, இந்த ஆட்சி அடுத்த அமாவாசை கூட தாகாது, இதே ஆக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டோனுக்கு வந்திருக்காரு. என்னன்னா, எனக்கு ஒண்ணு நான் உன்னிப்பா கவனிச்சேன். உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய டோனு ரொம்ப டல்லா, ரொம்ப வருத்தமா, ரொம்ப உருக்கமா அப்படிதான் இருக்கும் பேசுறதெல்லாம். இப்ப அப்படியே எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது அப்படியே 10 வயசு இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி ஆக்டிவா அப்படியே பேசுறாரு. அவருக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறது தான் சந்தோஷம். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. அதனால அவங்க சிறந்த எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படட்டும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நான் சொல்றேன். இதுவரைக்கும் இதுக்கப்புறமும் சொல்லுவேன். எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் வரை எந்த கட்சியாலும் ஆட்சியை மோசமாக ஆட்சியாக நடத்த முடியாது. ஒரு சின்ன சின்ன குறையையும் நல்லா கண்டுபிடிப்பான். அவங்களாம் வாத்தியார் தான். இந்த பேப்பர் திருத்தத்துல வாத்தியாரை விட்டு பார்க்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஆட்சி மக்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2017 இந்த தேஜாவுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2017 இப்படிதான். அடுத்த அமாவாசை இந்த ஆட்சி தாண்டாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் 2026 இப்போ அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 6 மாசம் கூட இந்த ஆட்சி தாண்டாது. நம்மளுடைய கூட்டணி தயவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னவோ திமுக உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் வெளியே நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்ன மாதிரி இவங்களே ஓட்டு போடாம வெளியே போய் கட்டடிச்சுட்டு போன கட்டடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமா சட்டமன்றத்துல வெளிநடப்புன்னு போவாங்க. வாக்கெடுப்புலயே வெளிநடப்பு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது திமுக மட்டும்தான். பாராளுமன்றத்திலயும் இதே தான் பண்ணுவாங்க. இப்ப சட்டமன்றத்தை பண்ணதுனால அப்பட்டமா நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, எதிர்த்து வாக்களிச்சுட்டு வெளியே வரணும் தானே. அவ்வளவு அவசரமா எங்க போய் சினிமாவுக்கு போறீங்களா ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளா தான் இருக்கு. அப்படியே என்ன பண்றாங்க இப்போ திரும்ப இந்த ஆட்சி ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி, இந்த ஆட்சி குதிரை பேர ஆட்சி, குதிரை பேரம்னு இவங்க பேசுறாங்கல்ல. குதிரை பேரம் பண்ணது யாரு அப்படின்றத இவங்க கூட்டணியில இருந்து வெளியேறின இந்த கட்சிகள் இப்ப பேசுறாங்க. எங்களை பத்தி பேசுன அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஐயுஎம்எல் கட்சியுடைய தலைவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கூட்டணியை விட்டு ஏறியணும் துரோகிகள் அது இதுன்னு ஏதாவது எங்களை பத்தி விமர்சனம் பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க பல விஷயத்த பேச வேண்டியிருக்கும். நாங்க வாயை மூடி சைலண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது, நீங்களும் அமைதியா இருந்துக்குங்க அப்படின்னு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. எப்படி டீசெண்டா? இதுதான் இப்படிதான் நீங்க ஆத்திர வினைகளுக்கு எதிர்வினை வரும். நேற்று இளைஞரணி கூட்டத்துல ஆத்தின ஆத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பேட்டியில போட்டு ஆத்துன ஆத்திருக்காப்ல. ஏய் 4ஆம் தேதி ரிசல்ட், 4ஆம் தேதி அன்னி ரிசல்ட் முழுசா முடியறதுக்குள்ள சாயந்தரமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு லைன் போட்டு கொடுத்தது பாஜகன்ட்டு. எப்படி கனெக்டிங் லைன், கனெக்டிங் பீப்புள்னா இப்ப ஆரம்பிச்ச மாதிரி இப்ப கனெக்டிங் லைன் போட்டது யாருக்கும்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கனெக்டிங் லைன் போட்டது பிஜேபி. ஆளுநர் மூலமா இவங்க ட்ரை பண்ண கூத்து, இவங்க அடிச்ச கூத்து, இது எல்லாத்தையும் தாக்கூர் பிச்சு பிச்சு வச்சுட்டாரு. 4 மணிக்கு நான் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன், திண்டுக்கல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு போன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு வடிக்கிறாரு. இன்னும் என்னென்ன உண்மைகள்லாம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. திமுக அந்த தோல்வி பயத்துல இருந்து அப்படியே இப்போ தோல்வி அடைஞ்ச ஒரு விரக்தியில இருந்து இன்னும் வெளியே வராம இருக்காங்க. ஆட்சி இந்த தேர்தலுக்கு முன்னாடி பயத்துல அப்படியே பதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விரக்தியில கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்பா ஒண்ணு பேசுறாரு, பையன் ஒண்ணு பேசுறாப்புல. இந்த பக்கம் காங்கிரஸை நாங்கள் ஒழித்து கட்டுவோம், நாங்கள் கிட்ட சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. யாரு? திமுக. யாராவது மானச சுத்திட்டு இருந்தானே எங்கடா வேன்ற மாதிரி இங்க பாஜக எதிர்ப்பு சுத்திட்டு இருந்தானே எங்கடா அப்படின்னு தேடுற மாதிரிதான் இருக்குது. இப்போ எப்பா கூட்டணி இந்த வாட்டி போயிட்டீங்க, சரி கூட்டணி ஆட்சியில அமர்ந்துட்டீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள், நல்ல ஆட்சி பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு முடிச்சுட்டு போவாம இங்க இருந்து ஆதரவு கொடுக்கறதாங்க போலாங்க, அங்க போய் அமைச்சரவையில போய் உக்காந்துட்டாங்கன்னு அழுகுறாங்க பாசு. இப்படி பேசுற அப்படி பேசுற. சரி, பாஜகவின் குரல் என்னங்க தமிழ்நாட்டை ஓவரால் இந்தியாவிலே எடுத்துக்கலாம். பாஜகவின் குரல் என்ன? காங்கிரஸ் முக்து பாரத். அதான் பாஜகவுடைய அடிநாதம். அவங்க ராமர் கோவில பேசுனதை விட இதை பேசுனதுதான் அதிகம். ராமர் கோவில் கட்டும்னு பேசுனதை விட காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பேசுனதுதான் அதிகம். அதுக்கு நேரடியா துணை போற மாதிரி இன்னைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. காங்கிரஸை வீழ்த்துவோம், நாங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டோம், சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க பக்கம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து போட்டு காங்கிரஸ்ல இருக்கிற டேமேஜ் எல்லாம்
காலி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாஜகவுக்கும் உனக்கும் நேரடி தொடர்பு இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நாங்க எடுத்துக்கலாமா? 29 தேர்தல்ல சொல்ல முடியாதுங்க. நேரடி கூட்டணியே திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியுடைய உருவ பொம்மைய போட்டு எரிக்கக்கூடிய வேலையை பாஜகவினர் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல செஞ்சது கிடையாது. ராகுல் காந்தியுடைய உருவ பொம்மையை எரிக்கிற வேலைய பாஜகவினர் கூட தமிழ்நாட்டுல செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. ஆனா திமுக அப்பட்டமா செய்யுது. இதுல ராகுல் காந்தி என்னடா பண்ணாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்போ வரக்கூடிய 2029 தேர்தல்ல நீங்க என்ன மனநிலையில தேர்தலை சந்திக்க போறீங்க? ராகுல் காந்தி வீழ்த்தப்பட வேண்டும், விஜய் அவர்கள் கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும், மதச்சார்பற்ற கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும், பிறகு மதச்சார்புள்ள கூட்டணியோட கைகோர்க்க வேண்டும். இதுதான் நடக்க போகுது. அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்க மறைமுக கூட்டணி அண்டர் கிரவுண்டில் விஜய் நான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவங்களுக்கு ஏதாவது புரியுதா? இன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. சரி, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி நிர்பந்தத்தினால விஜய் அவர்கள் அமைச்சரவையில கொடுத்து எல்லாரையும் கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தான் அந்த நிர்பந்தமே இல்லாமல்லாம் பெரும்பான்மையெல்லாம் இருந்தது. அப்ப கொடுக்க வேண்டியதானே கூட்டணி கட்சிக்கு. எப்பா வாங்க, எல்லா கட்சிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம், ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு மந்திரி சபை பேசலாம்ல. இன்னைக்கு இவங்கள வேற பேசிட்டீங்க. மனித மக்கள் கட்சி வேற, அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்துல வந்து போட்டிக்கிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவங்க தனி சின்னத்துல நின்னாங்க. ஏன் நின்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க கட்சியை கொண்டு போய் வேற ஏதாவது கூட்டணியில வச்சுக்கலாம் அப்படின்றதுனால வந்து அவங்க தனி சின்னத்துல நின்னாங்கன்னு விமர்சனம் எல்லாம் எழுந்து அவங்க உடனே பதில் கொடுத்துருக்காங்க. தவிர அவங்களும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சிறுபான்மையினர் காவலர்கள், இஸ்லாமிய காவலர்கள்னு சொல்லி நீங்க எதனா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவத்தான் அந்த பாரு வந்து எங்களை பத்தி இப்படி பேசுறது, அவங்களை பத்தி அப்படி பேசுறதுன்னு. எங்க கட்சியுடைய பதிவை காப்பாற்றிக் கொள்ளணும், எங்க கட்சியுடைய அங்கீகாரத்தை காப்பாற்றிக்கணும்னு நாங்க எங்களுடைய தனிச்சின்னத்துல கேட்டு நின்றுமே தவிர, இந்த மாதிரி கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சியில போய் பங்கெடுக்கலாம், கூட்டணி விட்டு வெளியேறலாம், அதனால நாங்க சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணதுக்காக தான் தனிச்சின்னத்துல இன்னொன்னுலாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்குங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இவங்க இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறாங்களோ, என்னென்ன பேச போறாங்களோ தெரியல. சரி, ஊடகத்துல உட்காந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு அவரது இன்னைக்கு நான் ஒரு பேட்டி பார்த்தேன். புதிய தலைமுறையில பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, அதாவது இந்த பிரச்சனை வந்து சிஸ்டம் பிரச்சனை. அந்த சிஸ்டம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது தான் ஆட்சி இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு வரிக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாதுங்க, அதெல்லாம் பாருங்க இந்த 15 நாள்லயே அவரால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பேசிட்டு, அடுத்த வரி என்ன சொல்றாரு பாருங்க, சிஸ்டம் பிரச்சனைங்க. சிஸ்டம் வந்து முன்னாடி, அதாவது சிஸ்டம் இன்னைக்கு ஏதோ புதுசா இவங்க ஆட்சி அமைச்ச மாதிரி புதுசா வந்துருச்சு பொழுது சிஸ்டம். எல்லா திமுக ஆட்சி இருந்த சிஸ்டம் தான், அந்த கன்றாவே தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சரி செய்யறதுக்கான வேலைகளை முதல்ல அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். நீங்க வந்த உடனே எப்பா யார் யாரப்பா எங்க திருநீங்க, அந்த இடத்துல நீ திருநியா, நீ அந்த திருந்து, நீ இங்க திருநியா, அதோட அங்க நல்லா திருடியா, சரி நீ அங்க போ. இப்படி போடுறது இல்லை சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ அதை அடைக்கணும். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு துறை அமைச்சர்களும் துரிதமாக ஆய்வுகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்தந்த கோப்புகளை படிச்சு அந்த துறையை பத்தி அமர தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிகாரிகள்ட்ட கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் அவங்க மறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம என்னெல்லாம் உள்ள இன்டீரியலா இருக்கு, என்னெல்லாம் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு, இன்னும் வெள்ளை அறிக்கை தயாராகிட்டு இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கை மட்டும் வரட்டும், முடிச்சிருவாங்க உங்க சொல்லிய. அப்படிதான் இருக்கும். ஸோ போக போக பாஜகவுடைய துண்டை மட்டும்தான் இன்னும் போடல திமுகவினர். அதை சீக்கிரமா கூட்டணி கட்சின்னு சொல்லி இந்த பல ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்கல்ல பிரச்சாரத்தப்போ கொடியில கலர் கலரா, அந்த மாதிரி பாஜக கொடியும் திமுகவுடன் இணையம்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் கேஆர்.